ஹலோ எவ்ரிவன், நான் வந்து உங்கள் ரீடேட்டடு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸ் மோட்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது டிவிஎஸ் மோட்டார் ஸ்கிரிப்டை வந்து நான் வந்து டெக்னிக்கலாக வந்து எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன், டெக்னிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணதுனால வந்து நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டனை வந்து மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கோங்க. லெட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து டிவிஎஸ் மோட்டார் ஸ்கிரிப்ட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த பிளாட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரூஷியல் ஏரியா. இந்த க்ரூஷியல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் பேட்டர் சொல்லுவாங்க. அது வந்து கன்வெர்ட் ஆன அப்புறம் வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் டிசைட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எய்தர் மேலேயும் போகல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழேயும் போகல. ஸோ இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து சைட் வைஸாகவும் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாள் வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. ஒரு 3% மட்டும் தான் வந்து 2 வாரமாக வந்து மார்க்கெட் வந்து அதிலே வந்து டெவலப் இருந்துச்சு. ஸோ நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எய்தர் அப்சைட் ப்ரெடிக்ட் பண்ணால் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக மூவ் ஆகி ஒரு 480 முடிக்கும் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு க்ரூஷியலான ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து டெய்லி கேண்டில் வந்து இது பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 442 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் லெவலான ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆனாலும் வந்து நான் 442 தான் வந்து என்னோட என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். வாங்க இப்போ வந்து ஆக்சுவல் மார்க்கெட்டில் போகலாம். அதாவது இந்த 400 இது பார்த்தீங்கன்னா அந்த சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த சைட்வேஸ் ஃபார்மேஷன் ஆனது. இந்த இடத்துல நான் வந்து என்ன பிளாட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து நான் வந்து பிளாட் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நான் வந்து 442 வந்து நான் வந்து என்ட்ரி எடுத்தேன்னா இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து டெய்லி கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா நான் வந்து எனக்கு வந்து ஸ்டாப்ல செட்டு நான் வந்து எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 442க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவாக வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் பிடிச்சிச்சு. 470 முடிக்கும் வந்து மார்க்கெட் வந்து போச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கவே இல்லை. என்னோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 442 இது முடிக்கும் வர முடிக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அகைன் பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா என்னோட என்ட்ரி கிட்ட மார்க்கெட் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருந்தேன். கரெக்டாக வந்து 442 கிட்ட வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. என்ட்ரி ட்ரிகர் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேனிக் மூமெண்ட். இதுக்கு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து எனக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸே வைக்கல. இது வந்து டிவிஎஸ் மோட்டார் டெய்லி ஸ்கிரிப்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டைம் ஃப்ரேம் போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே வந்து இந்த மாதிரி வந்து மார்க்கெட் நடந்துச்சு. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஒரு புல் பேக், அதாவது ஒரு ரெக்கவரி நல்ல ஒரு 442லேருந்து ஒரு 450 முடிக்கு மார்க்கெட் வந்து பத்தமாச்சு. என்னோட இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வந்து மேலே ஏறிச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா மண்டே அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் மூவ்மெண்ட் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா 480 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டார்கெட் வந்து இட்டு அடிச்சிருச்சு. ஸோ 480 டார்கெட் இட்டு அடிச்ச அப்புறம் வந்து நான் என்ன அதிலே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு வச்சு நான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னால் வந்து எவ்வளோ வந்து ரிஸ்க் ரிவார்ட் அதாவது அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 480 பார்த்தீங்கன்னா வந்து 1:4.32, அதாவது 1% ரிஸ்க்கு என்னால் வந்து 4.32% வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த இன்ட்ராடேட்டாவே எடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மட்டும் தான் எடுத்தேன். எஃப்என்ஓவே எடுக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவாக மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து தெரிஞ்சிருச்சு. இது அப்சைட் ஆர் டவுன் சைட் 2 பக்கம் போகும்போது ஒரு அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்கும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா நான் எஸ்டிமேட் பண்ண டார்கெட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள், அதாவது ஒரு வாரம் வந்து டைம் எடுத்துக்கும் டார்கெட் டீட் எடுக்க அப்படின்னு நினச்சிருந்தேன். அண்ட் பேஸ்ட் ஆன் அதாவது ஒரு வாரத்துக்கு கொடுக்க வேண்டிய மூவ்மெண்ட் வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ மேஜராக கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுக்க வேண்டிய மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் வந்து இங்கே கொடுத்துருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட டார்கெட்டை வந்து வித்தின் 2 டேஸில் வந்து எனக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டிவிஎஸ் மோட்டார் டிவிஎஸ் மோட்டரில் உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்களும் இதே மாதிரி டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்கள் டீமோட நம்பர். நீங்கள்
அந்த கான்டாக்ட் பண்ணி எப்படி டெக்னிக்கலாக லேர்ன் பண்ணி எப்படி டெக்னிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் ஃபோன் காலில் டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.